ஸோ, இன்னைக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ, யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படிங்கிறத ஓகே. ஸோ, இந்த இடத்துல வந்து சில விஷயத்துல வந்து நீங்க வந்து பேர்கள் வந்து ரொம்பவே உங்களை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா, இல்ல நீங்க செஞ்ச சில செய்கைகள் தான் உங்களை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா, அதிலெல்லாம் இருந்து நீங்க ஹீல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா? ஸோ, இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு மனது காயம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதேபோல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் ஒரு தீர்மானம் இப்போதைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மனசுல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி கேள்விகள் வரணும் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த மனசு வந்து ஹீல் ஆகணும் இல்லையா? ஸோ, அதனால நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கிறது நல்லது. ஸோ, நீங்க அப்படி பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்க ஹார்ட் வந்து ஹீல் ஆகிக் கொள்ள முடியும். ஸோ, உங்க ஹார்ட் வந்து ஹீல் ஆகி நீங்க வந்து ஒரு எம்ப்ரஸ் ஆகுறீங்க அப்படிங்கும்போது தான், நீங்க நினைக்கிற மாதிரி கேள்விக்கு விடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ, அதனால ரொம்பவே பொறுமையா இருங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ தான் இன்னைக்கு உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ, அதேபோல உங்க ஹார்ட்ட வந்து ஹீல் பண்ணிக்கொள்றதுக்கு ஹீலிங் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னும், உங்க ஹார்ட்ட உங்களால முடிஞ்ச மட்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னும், என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும், எங்க யூனிவர்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க.